பேஷ்வாவிற்கு வெற்றிக்கான வாழ்த்துக்கள். அரசே, உங்களுக்கும் மஸ்தானி சாஹிபாவுக்கும் வாழ்த்துக்கள். அவள் எப்படி இருக்கிறாள்? காயம் பட்டாலும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளாள். நீங்கள் செய்த உதவிக்கு கைமாறாக எது செய்தாலும் அது குறைவுதான். இல்லை அரசே, நான் எதையும் பெறுவதற்காக உங்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். நாங்கள் இங்கிருந்து சிரோஞ்சா செல்ல வேண்டும். என்னால் அனுமதிக்க முடியாது பேஷ்வா. இப்போது நீங்கள் எங்களுடன் ஹோலி கொண்டாடிவிட்டு செல்ல வேண்டும். உண்மையில் ஹோலி கொண்டாடியவர் நீங்கள் தான் பாய்சா, அதுவும் பேஷ்வா பாஜிராவுடன். அவர் உங்களை இங்கு கொண்டு வந்த போது நீங்கள் மயக்கமாக இருந்தீர்கள். அப்போது அவரை இருக்க அணைத்திருந்தீர்கள். ஒருவர் போல் இருந்தது. வெற்றிக்கான காலை வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் மஸ்தானி சாஹிபாவுடன் தனிமையில் பேச வேண்டும். மற்றவர்கள் செல்லலாம். இது எனது அந்தப்புறம், உங்கள் போர்க்களம் அல்ல பேஷ்வா. எனது அனுமதி பெறாமல் இங்கிருந்து யாரும் செல்ல முடியாது. சொன்னது கேட்கவில்லையா? எனது அனுமதி பெறாமல் இங்கிருந்து யாரும் செல்லக்கூடாது. மேலும் உங்களுடன் தனிமையில் இருப்பது எனக்கு ஆபத்து விளைவிக்கலாம். ஏன் தங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ராஜபுத் வம்சம் உங்கள் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தினால் தங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் என் நாட்டை காப்பாற்றியுள்ளீர்கள். மஸ்தானி சாஹிபா தங்களுக்காக என் உயிரையும் தருவதற்கு தயார். பிறகு இந்த கணக்கை தனிமையில் தான் தீர்க்க வேண்டும். உன்னை பாராட்டியே ஆக வேண்டும் மஸ்தானி சாஹிபா. இன்று வரை யுத்தத்தில் இந்த பாஜிரா வாழ் வீசி இருக்கிறான், எதிரிகளின் உயிரை பறித்திருக்கிறான். ஆனால் நீ எப்படியே என்னை காப்பாற்றினாய்? இந்த காயம் ஆழமாக இருக்கும் என்று தெரியும். அதனால் தான் பார்க்க வந்தேன் காயத்தை. ராஜபுத்திரர்கள் தன் காயத்தை காட்ட மாட்டார்கள். நீ போரில் காயப்பட்டதாக மக்கள் சொன்னார்கள். ஆனால் முழு நிலவு ஹோலி கொண்டாடியது என்று நான் நினைக்கிறேன். நஞ்சு பரவக்கூடாது என்றுதான் தீ காயமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன் காயத்தை பார்த்து விட்டேன் மஸ்தானி சாஹிபா. இனி நீ ராஜ்புத் இல்லை. நீங்கள் பார்த்தது புறத்தில் ஏற்பட்ட வீர அடையாளம். காயம் வேறெங்கோ உள்ளது. இதயம் பேஷ்வாவிற்கும் உள்ளது. ஆகாயத்தை நினைப்பதற்கு முன்பு நிலவே இங்கு வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். பேஷ்வா தாம்பூலம் கேட்டு அனுப்பினார். நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அந்த சாக்கில் நீங்கள். சாக்கு போக்கு தேவையில்லை. இந்த குருவாள் பேஷ்வா கொடுத்தது. அல்லா, இதை நீங்கள் வாங்கிக் கொண்டீர்களா? இதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? புந்தேல்கண்டில் பெண்ணிற்கு குருவாள் கொடுத்து மனம் முடிப்பார்கள். என்ன செய்தீர்கள்? ஏற்றுக்கொண்டேன். பிறகு அவர் தாம்பூலம். நான் விழித்திருக்காவிட்டால் இரவை தடுத்து நிறுத்திவிட்டு உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன். இரவை தடுக்க முடியுமா என்ன? காலமும் விதியும் யாருக்கும் கட்டுப்படுவதே இல்லை. மனித சக்திக்கு கட்டுப்படாதவை காதல் சக்திக்கு கட்டுப்படும். நீ சொல்லும் காதலின் சக்தியால் அந்த சூரியன் உதிப்பதை நிறுத்த முடியுமா? இதோ நிறுத்திவிட்டேன். பார்ப்பவர்கள் தவறாக எண்ணுவதற்குள் தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள். மஸ்தானி சாஹிபா, நாளை நான் சென்று விடுவேன். அதற்கு நாம் மீண்டும் சந்திக்க முடியாமல் போனான். தங்களை என் இதயத்தில் கொள்வேன் கடவுளாக.
நித்தமும் நினைத்திருப்பேன் தொழுகையாக. பாய்சா, புது மாளிகையில் நமது முதல் ரம்ஜான் பண்டிகை என் ஈதி என்ன ஆயிற்று? பேஷ்வா என்னை அழைத்தது போல் இருந்தது. அது உங்களது கற்பனை. அவர் இங்கே எதற்கு வருவார்? நிஜாமிடம் வென்றதால் அவர் சனிவார் வாடாதான் செல்வார். பாய்சா, என்ன இது குழந்தைத்தனமாக உள்ளது? உன் காதல் என்னை குழந்தையாக்கியது மஸ்தானி சாஹிபா. பேஷ்வாவின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். உனக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். என்ன என்று மஸ்தானி சாஹிபா, இன்று உன் முகம் மிக அழகாக ஒளி வீசுகின்றதே. தங்கள் கண்களின் பிரதிபலிப்பு. சூரியன் உதிக்கப் போகிறது என்பதை கீழ்வானம் சிவப்பதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். பிறக்கப் போகும் பேஷ்வாவிற்கு பெயரையும் தேர்வு செய்துவிடு. தோன்றுகிறது. நாம் புந்தேல்கண்டிற்கே திரும்பி சென்று விடுவோம். இங்கு வந்து நமக்கு என்ன கிடைத்தது? பூனாவில் நம்மை நாட்டியக்காரிகளின் மத்தியில் வைத்திருந்தனர். சதாராவில் சத்ரபதியின் மாளிகையில் இருப்பதற்கு பதில் இங்கிருக்கிறோம், பாழடைந்த இடத்தில். அச்சமாக இருக்கிறது பாய்சா. நீங்கள் குருவாள் மூலம் திருமணம் செய்து கொண்டவருக்கு இந்த சம்பிரதாயம் பற்றி தெரியாது. உங்கள் மத்தியில் இருக்கும் உறவை பேஷ்வா ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் என்றால் என் காதலின் சக்தியை தெரிந்து கொள்வேன். உன் காதலின் சக்தி தான் தெரிந்து விட்டது. பிரம்மாண்ட அரசவையில் பேஷ்வாவை கேட்டாய் அல்லவா? பேஷ்வா வந்து விட்டான். உன்னை பாராட்டுகிறேன் மஸ்தானி சாஹிபா. எந்த கலாச்சாரம் உறவை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்ததோ அதற்காக நீ அனைத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிற. உனது இந்த பிடிவாதத்திற்கான காரணம் காதல். புயலை எதிர்த்து போராடுகிறதே அந்த காதல். இந்த உலகை எதிர்த்து புரட்சி செய்கிறதே அந்த காதல். கண்ணாளனை கண்டவுடன் கடவுளை மறக்கச் செய்கிறதே அந்த காதல். இந்த சமுதாயம் இந்த சனிவார் வாடம் உன்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. என்னை காதலிப்பதென்பது நீ நெருப்பாற்றில் நடப்பதற்கு சமமாகும். ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், காஷி. என்னால் உனக்கு முதல் மனைவி ஸ்தானத்தை கொடுக்க முடியாது. நான் உனக்கு சொந்தமாகவும் முடியாது. ஒப்புக்கொள்கிறேன். என் பெயரை உன் பெயருடன் சேர்ப்பதால் உனக்கு களங்கத்தை தவிர வேறு எதுவுமே மிஞ்ச. ஒப்புக்கொள்கிறேன். இந்த பூமி, இந்த வானம், இந்த புயல், என் நெஞ்சில் எரியும் தீயின் சாட்சியாக சொல்கிறேன். இன்று முதல் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் நம் இருவரையும் ஒரே பெயரில் நினைவில் கொள்ளட்டும். பாஜிராவ் மஸ்தானி. பேரழகி, நான் உன்னை இந்த சனிவார் வாடா முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ இங்கே இருக்கிற? அப்படியே இந்த நிலவை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நிலவுதான் மேகங்களுக்கு மத்தியில் தாவிக்கொண்டே இருக்கிறது. நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். எனக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட்டு வந்து விட்டீர்கள். இந்தார்கள் தாம்பூலம். நான் சொல்ல வந்தது அதுவல்ல. காஷி, ஒரு பெண்ணை நான்... அப்படி என்றால் அரசல் புரசலாக சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன சொன்னார்கள்? யாரோ பேஷ்வா பாஜிராவ் மீது கண் வைத்து விட்டார்கள் என்று. வதந்திகளை நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். அதோடு இந்த விஷயங்களில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அது உனக்கும் தெரியும். ஆனால் நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்ன பேரழகி, இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் திருஷ்டிப்பட்டு விடும். உங்கள் திருஷ்டியை கழிக்கத்தான் வந்துள்ளேன். போருக்கு போகிறாயோ? முடிவெடுத்து விட்டேன் ஸ்ரீமத். அடுத்த முறை நானும் உங்களுடன் யுத்த பூமிக்கு வருவேன். யார் என்ன சொன்னாலும் சரி. ஆனால் உனக்குத்தான் குதிரை சவாரி செய்ய தெரியாது, எவ்வாறு வருவாய்? எனக்கு தைரியம் உண்டு ஸ்ரீமந்த். என் குதிரையில் அமர்ந்து சவுக்கால் அடிப்பேன். சட்டாக் அதில் பரப்பால் காஷி. ஹர ஹர மகாதேவா. என்ன இது? நாம் இன்னும் போர்க்களத்துக்கே போகவில்லை, அதற்குள் ஆரம்பித்து விட்டீர்கள். ஒரு வீரனுக்கு வாழ்க்கையில் தேவையானது வேறென்ன? 2 சதுர யோஜனை நிலம், வயிறார உணவு, திறந்த வானம், ஒரு குதிரை, ஒரு வாள் மற்றும் ஒரு காஷி. மொத்தமாக சேர்த்து 27. 27? எப்படி? 27 காயங்கள். இந்த முறை எதிரிகள் மிக நெருக்கமாக வந்தார்களா? தொடாதீர்கள் அதை. 28வது காயம் ஏற்படாமல் இருக்க இது. இந்த நவக்கிரக மோதிரம் உங்களை திருஷ்டி மற்றும் வாள் இரண்டிலிருந்தும் பாதுகாக்கும். இதே மாதிரி அவளை எவனோட தட்டிட்டு போக போறான், நீ சரக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்து கிடக்க போற. அப்படின்னா அதான் இப்பவும் உன் லவ் சொல்லனா அவ கல்யாணத்துல உட்காந்து பாயசத்தை கட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். தலைவா தனிமையில் சிரிப்பது முன்னான், சில சபைகளில் அழுவது முன்னான், நான் பந்தியில் அமர்வது முன்னான், சிறு பட்டினி கொள்வது முன்னான், என் சந்திரன் வருவது முன்னால், என் ஜனனமும் மரணமும் முன்னால், என்னுடைய வசதிப்பதும் நிற்பதும் என்னுடைய என் மொழி கேட்பதும் கேட்பதும் என் நல்வழி பார்ப்பதும் பார்ப்பதும் என் மனம் நல்லறம் காப்பதும் காப்பதும் அது உன்னால் அது உன்னால் அது உன்னால். என்ன பயந்துட்டியா? போ. பலான்னு ஒரு அரை அஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற 32 பொண்ணு செதறிடு. அவ்வளோ யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ரெடி? பேர் யார் சொல்லிட்டு போ. அதான் நாளைக்கும் வரவாங்க வருவல்ல, அப்ப சொல்றேன். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே, புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே, ஐயோ உன்னை செய்வே உயிரை குடிக்காதே. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை நாளைக்கு போர்டு எக்ஸாம் கடைசி பேப்பர். சூப்பர். கங்கக்கரை மஹால்கிட்ட வெயிட் பண்ணு 5 மணிக்கு. ஒரு நிமிஷம். உன் பிடிவாதத்துக்காக தான் நான் உன்னை மீட் பண்றேன். பிடிச்சிருக்குன்னு இல்லை. அட எதுக்காகவாது மீட் பண்ணா சரி. பாக்கி எல்லாம் கடவுள் கையில்.
15,000 அரைஞ்சல பேர் சொல்லிட்டு போ. ஜோயா. ஜோயா. உன் பேரு? ரிஸ்வான். ரிஸ்வான் எங்க கேட்டாங்க பேர்? சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் சித்தத்தினால் சித்தத்தினால் கொண்ட ஐயோ சித்தத்தினால் ஒரு ஃபீல் சித்தத்தினால் ஐயோ ஏன் சிரிக்கிற? என்ன இது? ஐ லவ் யூ கார்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தோணுச்சு. தப்பா எடுத்துப்பியோன்னு நினைச்சேன். அதான் இது கொண்டு வந்தேன். முட்டாளா நீ? இப்படியே ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவ? சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டால் சாரி மறந்துட்டேன். சுட்டாலும் மறக்காத நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். உன் பேர் என்ன சொன்ன நீ? ரிஸ்வான். உங்க அப்பா பேரு? விளையாடுறியா நீ? அது யோசிக்க மறந்துட்டல. அது என்னோட 16வது அறை. அவள் வரைஞ்ச சோகத்தை விட நான் அவள் கணத்தில் முத்தம் கொடுத்த சந்தோஷம் தான் டாப்பில் இருந்துச்சு. என் வருங்கால மனைவி தர்மபத்தினி, அது நமக்கு பெருமை தானே. ஆனால் நான் தமிழில் எதையும் சாதிப்பேன். இந்த காசியில் ஒரு பொண்ணு மனசை ஜெயிக்கணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று கடின உழைப்பு, பின்னாடியே சுற்று, லவ் லெட்டர் எழுதி ஃப்ரெண்டு கையில் கொடுத்து விடு, தவம் இரு, அவளே நொந்து போய் லவ்வை ஒத்துக்கிற வரைக்கும் விடாது. இது எல்லா பசங்களும் இந்த ஊரில் பண்ணுறது தான். இன்னொரு வழி இருக்குது, அவளை பயமுறுத்து. இதுவும் இந்த ஊரில் எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் இதெல்லாம் பண்ணி என்னை லவ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் கமல்ஹாசன் இல்லையே. அதனால் நான் முதல் வழியை விட்டுட்டு 2வது வழிக்கு மாறினேன். அவனை வண்டி நிறுத்தினா காதுலயே உள்ள. உனக்கு பிரச்சனை என்ன? பிரச்சனையே உன்னாலதான். நீ பின்னால வராது. வேற யாருக்கு நடி போறது? எனக்கு தெரியாதானே, என்ன மட்டும் விட்டுரு. நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லு. லவ் எல்லாம் பண்ணல. எதுக்காக? நான் ஹிந்துன்னா சொல்லு, நான் உனக்காக மதம் மாறுறேன். வாய் திறந்தா போய். நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லு, இப்பவே என் கையை வெட்டிக்குவேன். நிஜமா? எனக்கு லவ் இல்ல. அடா 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 அடா, காரியம் முடிஞ்சோன்னா நம்ம அடையாளம் தெரியலையோ? நல்லா தெரியுது. ஏன் தெரியாம? இந்த மேட்ரு முடிச்சு கொடுத்து நம்ம கிஃப்ட் எதுவும் கிடையாதா? கண்டிப்பா. என்ன வேணும் சொல்லு. என்ன கிளாம் பண்ணி கொடு. பைத்தியமா உனக்கு? முடியாது, நிச்சயமா முடியாது. நான் பார்த்தேன் பாரு, உனக்காக நான் ஸ்கூட்டர்லாம் எடுத்து வந்திருக்கேன். நீ உட்கார மாட்டேங்கிற. நீ என் பின்னாடி ஸ்கூட்டரில் உட்காரணும். என் இடுப்பை பிடிச்சிக்கணும். ஸ்டெப்னியே இல்லை. நான் பிரேக் அடிப்பேன், நீ என் மேலே விழுணும். என் பேச்சை கேட்டு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என் கூட சேர்ந்து நீ பாடிட்டே இருக்கணும். இவ்வளவாது நீ எனக்காக பண்ண. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இல்லை, ஃபீலிங்காவது கூட.
ஃபர்ஸ்ட் டைம் நீ கோவப்பட்டு இப்போ தான் பார்க்குறேன். நானே பயந்துட்டேன். ஆமாம், நீ கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். சரி, ஓ மேலே சத்தியமா இனிமேல் உன் மேலே கோவப்படவே மாட்டேன். ஓகே, அதை விட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. தேங்க்யூ. நீ மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா நான் செத்தே போயிருப்பேன். நானும் தான். என்ன நடந்திருந்தாலும் அந்த பையனை நான் கண்டிப்பாக கல்யாணம் மட்டும் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்ன என் மனசில் வேற ஒருத்தர் தான். எனக்கு தெரியும், ஆனால் நீ தான் சொல்லவே இல்லை. இது ஜஸ்டிதோட ட்ரெஸ். அவனுக்கு இந்த நேர ஜாக்கெட்னா உயிர். அவனுக்கு இதை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சு. அவனுக்காவது போட்டு பார்த்துக்கிறேன். டெல்லியில் அவன் ஜெயிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீயாவது ஜெயிச்சு காட்டு. முதல்ல உன்னை டெல்லியில் பார்த்தப்போ என்ன தோணுச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு அண்ணு போல இருந்துச்சு. உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. சின்ன வயசுல எனக்காக கையெடுத்துட்டல நீ. இப்ப இந்த ஜோயாக்காக எதுவும் பண்ண மாட்டியா குந்தன்? உலகம் காரி துப்புன்னு தெரியும் குந்தன். நான் மட்டும் உன்னை விரும்பினேன். ஆனா பாரு, நானே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கடா குந்தன். கிளம்பு குந்தன். எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. கிளம்பு குந்தன். கிளம்பு குந்தன். எல்லாத்தையும் கரெக்டாக அழகாக பண்ணிட்டேன். இப்போ இங்கே கடைசி நேரத்தில் வந்து எதுக்காக தடுமாறுற ஜோயா? ஜோயா, நீ திரும்பி ஒரு முஸ்லீம் பையனை ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்க. மனசு திடப்படுத்திக்கோ. நீ என்னை வெறுக்கிறங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. இவங்கெல்லாம் முட்டாளுங்க ஜோயா, ஆனால் நீ ரொம்ப புத்திசாலி. ஜோயா, எனக்கு தெரில உனக்கு என்ன வேணும்னு. என்னை எங்கே அனுப்புறேன்னு எனக்கு புரியல. ஆனா நீ எங்க அனுப்புறியோ நாங்க போறேன். ஆனா என்னை படைச்ச சிவம் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறமும் நீ என்னை காதலிச்சேன்னா உலகம் மூஞ்சில காரி துப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன 17வது வாட்டியா பலார் நினைச்சிரு. இல்ல என்னோட கன்னத்துல உன்னோட முதல் மொத்தத்தை கொடு போதும்.